முதலாவது இப்படியாய் சொல்லுகிறேன். என்னன்னா, நோவா முதலில் தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் வாழ கவனம் செலுத்தினான். நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம் எதில் இருக்கிறது? இன்றைக்கு நம்ம எதுக்காக ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? உலக வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களுக்கு கவனம் செலுத்துகிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க, புரிஞ்சுங்க. இந்த செய்தியை ரொம்ப மிக முக்கியத்துவப்படுத்துங்க. நான் சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் குடும்பத்தில் செய்து பாருங்க. நாம் எதற்கு இன்றைக்கு நாம் அதிக கவனங்களை செலுத்துகிறோம்? நோவா அந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அதிகமாய் கவனம் செலுத்தினான். நம்முடைய கவனங்கள் இதில் இருக்குது. பிள்ளை படிக்கிறானா அதை பற்றி தெரியறதில்லை. வீட்டில் யார் என்ன செய்கிறாங்கிறத புரிந்து கொள்ளாமல் வெறும் வேலைக்கும் போயிட்டு வர்றது மாத்திரமே நம்முடைய கவனமாய் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருக்குது. அது கிறிஸ்துவ குடும்பங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்பு இல்லை. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் நல்ல விசாரிப்பு இல்லாமல் வாழ்கிற குடும்பமாக இருக்கக்கூடாது. எல்லாரோடும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாரையும் நாம் கவனிக்கணும். நோவா அவன் தன் மனைவி தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதிலே அதிக கவனம் செலுத்தினான். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளும் நாமும் ஜெபிக்கிறோமா என்பதை அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்பம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறதா? என் கணவர் விசுவாசத்தில் இருக்கிறாரா? என் மனைவி ஜெபிக்கிற தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற மகளா இருக்கிறாளா? என் பிள்ளைகள் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறார்களா என்பதை நாம் முழு கவனத்தோடு கவனித்து பார்க்க வேண்டும். அந்த நாட்களில் நோவா தன் குடும்பத்தை அவன் தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் வாழ்வதற்கு அதிகமாய் கவனம் செலுத்தினான். முதல்ல நீங்க கவனமா இருங்க. நீங்க தேவனுக்குள்ள நடக்கிறீங்களா? அதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு கவனம் செலுத்துகிறோம். வேலையின் காரியத்திற்கு, பண காரியத்திற்கு, படிப்பின் காரியத்திற்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்குமே நம்ம அதிக கவனங்களை செலுத்தி அதில் பல காரியங்களை திட்டமிடுகிறோம். நல்லதுதான். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று நம்முடைய கர்த்தர். அவர்தான் மிக முக்கியமானவர். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர் என் ஆண்டவர், என் இயேசுதான் எனக்கு முக்கியம். அப்படின்னா அவரிடத்துல நான் சார்ந்து வாழ்வதற்கு நான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். உங்க குடும்பத்தின் மேல நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களை குறித்து நீங்க கவனம் செலுத்துங்க. எதுல எதிர்காலத்தில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதுல கவனத்தை நீங்க செலுத்துகிறதை பார்க்கல. நான் சொல்லுகிறேன், கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அதிகமாக கவனித்து அதை ஆராய்ச்சி செய்து தேவனோடு இணைந்து இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் கவனித்து அதில் நீங்கள் செயல்படுங்கள்.